ஏன் வேணாம்ட்டாராங்க நீங்களாம் இந்த வேறு வேலைக்கு போய்க்க வேலை இல்லையா அப்புறம் மேலே அட்ட முடியாது வேணாம்ட்டாரு. அம்மாவை பார்த்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு பாடம் வந்து சாகுறது இன்னும் பண்ண முடியாது. அப்புறம் வெறும் சொன்ன மாதிரி வெளிக்கிட்டுப்பேன். எனக்கு தெரியாது. நான் தண்ணி தொட்டுக்குறேங்க. வேலையோட நான் நிற்பேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு மணி அடித்தா சோறுற மாதிரி எனக்கு வேலைக்கு அடிச்சுனா காசு வந்துடும். ஒரு குழி வெட்டுறோம் வெட்டாமல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் ஏற்ற மாதிரி இந்த வரப்பு தான் நகலுற மாதிரி இருக்கேன். ரெண்டு வகட்டும் நகலும் ஆலம்பூ வயலில் இன்னும் கொஞ்சம் கிலோ இந்த ஓரத்தில் ஓட்டு அங்கிட்டு பண்ணேன். அப்புறம் நேற்று எப்படி போட்டிங்க? ஏன்டா இந்த வரப்பு நகல்ற மாதிரி இருந்தாலும் அணை அங்கிட்டு தண்ணியை மறைச்சிக்கிறோம்ல. அதுக்கு இடுப்பாலத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா சூதானமாக நின்றுக்கிறேன். கொஞ்சம் அங்கிட்டு இறச்சி இப்படி சைடாச்சு இறக்கி அங்கிட்டு மண்ணை போட்டுக்கணும். இந்த வரப்போட அங்கிட்டு நகண்டாலும் இந்த வரப்போட நிற்கிற மாதிரி அந்த தண்ணி இங்கிட்டு வந்துடாம வீட்டில் நடக்கிற தண்ணி பூரா வந்துச்சுன்னா ஒன்றும் தாங்காது. வந்துச்சுன்னா தலை பெடிச்ச குழி ஒரு செகண்டில் ரம்பி போகும். ரம்பி போகும், ஒன்றும் பண்ண முடியாதும்மா. இன்னும் அங்கிட்டு ஒழுக வருதே மாமா. அந்த பின்னாடி குண்டி பின்னாடி எங்கிட்ட இருந்து வருது இப்படி ரெண்டு வகட்டும் 3 வகட்டும் தண்ணியை வச்சுக்கிட்டு பார்க்கணும்னா சாமானியமாக அது மண் நல்ல மண்ணாக இருந்தாலும் வரல. மண்ணும் சரியில்லை. மாட்டி விட்டாங்கன்ட்டு நான் சொன்னது வர மாட்டேன்ட்டு ஆள் இல்லையா அன்னைக்கு கும்பிட்டு தாண்டா அப்படின்னு கும்பிட்டு கீழே வரான்ட்டு போனப்போ நேற்று மாதிரி தோடிக்கிட்டே போயிட்டேன். நீ ஜெயிட்டு போட்டு முட்டை என்ன சொன்னாலும் உனக்கு நான் யாருமா என் பாட்டில் நின்ட்டாப்பா. கீழே போனால் ரொம்ப ஒரு மாதிரியா சரி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கேன்ட்டு கும்பிட்டுக்குள்ளே புடம்பாக்க போயிட்டேன். அப்படியே நான் ட்ரெஸ் பார்த்தேன் வாப்பையா உள்ளார உள்ளுக்கு அப்படியே போட்டு அமைச்சு தண்ணி போட்டு இழுத்துக்கிச்சு கக்காண்டு சிரிக்கிறேன். பார்த்தியா நீ நமக்கு பட்டியா அப்படின்ட்டேன். அப்புறம் பழையாடி அந்த மண்ணை குறை அள்ளிட்டு வர சொல்லி அப்புறம் பழையாடி இன்னும் தண்ணி அரைக்க முடியலை. தண்ணி என்னண்டு இறக்குவீங்க? இப்போ இந்த வயலுக்குள்ள கிடக்கிற தண்ணியை கொள்ள தண்ணி கிடக்குது 2 தண்ணி அதை வெட்டி விடலன்னா இப்போ குறைஞ்சிருக்காது மாமா. தான் அது லேசாக குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப குறையாது. ரொம்ப குறையாது. இங்கேன வெட்டி இருந்தால் குறைஞ்சிருக்கேன். இங்கேன வெட்டினா மேற்கொண்டு வயக்காரன் சண்டைக்கு வந்து என்னென்னன்றது. சரி முடிஞ்ச அளவு பார்ப்போம் என்ன பண்ணுவோம். கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு. என்ன கீழே மண் எப்படி மாமா? இந்த மேலேருந்து கீழே அதே மாதிரி தான் இருக்கா இல்லை கொஞ்சம் மாற்றம்? தண்ணி லேசாக கலந்துட்டு இருந்தால் லேசாக பத்து கத்தி இழுத்துக்கிட்டு போன லேசாக கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாட்டுத்தேன். இந்த வாயை தட்டுங்க. ரொம்ப ஏற்றுறீங்களே அதெல்லாம் வேணும்ல. அப்புறம் நேற்று மாதிரி நேற்று அம்பிட்டாலும் போட்டு ஒதுங்க முடியாமல் கிடந்தேன். நேற்று கொஞ்சோன்னு முன்னாடி தலையை கொடுத்துருந்தேன்னா அது தலையிலே விழுந்திருக்கேன். கிழக்கு அது நகல்றதே தெரிய மாட்டேங்குது மாமா. திடீர்னு வந்து விழுந்தோகுது. சரள மண்ணெல்லாம் தான் மூச்சு உடையிலே தெரியும். லேசாக பிடி ஒதுங்குதுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் விழுந்து வச்சேன். மம்பட்டியை கொடுத்தது அந்த புல்லுக்கே அப்படின்னா இது கொடுத்து பிடின்னு தான் திரும்பினேன். திரும்பிட்டு பிடிங்கிறதுக்குள்ள மண்டையில் விழுக தெரிஞ்சுக்கிட்டே பாதியை பிளந்துக்கிட்டு இருந்துருச்சு. 2 தடவை விழுந்துருச்சுல்ல. அது முதல் தடவை விழுந்தது நான் வாங்கிக்கிட்டு கீழே வந்துருச்சு. ஆமாம். 2வது மம்பட்டியை கொடுத்துட்டு நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட மம்பட்டியை கொடுத்து பிடித்தான் திரும்பிட்டு பிடிங்கிறதுக்குள்ள பாதி எழுத்துக்கிட்டு வந்துருச்சான். அதுதான் உங்களை நான் பார்க்கலப்பா அப்படின்னு நான் அவங்கன்னு இங்கிட்டு திரும்பிட்டு வர்றதுக்குள்ள வந்துச்சுப்பா நான் திரும்ப முடியலை பார்க்குறதுக்குள்ள அப்படின்னு. முன்னாலே நின்றுருந்தாலும் நாங்கள்கிட்ட பார்த்துட்டு கூட ஒன்றும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் எங்கிட்ட சொல்கிறேன் நான் அங்கிட்ட திரும்பிட்டு திரும்புறதுக்குள்ள காலம் போனாத்தான் இங்கே சுதாரணமாக இறங்கணும். இப்போ எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை.
இடுப்பாலம் போயிடுச்சுன்னா வெடிப்புழுகுதான்னு பார்க்கணும். இடுப்புக்கு கீழே போயிட்டாலே இது இடுப்பு வரையும் தாங்க, அதுக்கும் கீழே இருந்தேன் எப்படின்னு தெரில. அது குளிர் தட்டு போட்டுச்சுன்னா ஓகே. இந்த வீட்டில் தட்டு போட்டேன். கோயிலே சரி நம்மளுக்குள்ள நிறைய குத்து பார்த்தேன். இங்கே போகிறாங்க உங்கள் ஊருக்குள்ளே பேசுவாங்க, இங்கிட்டு போகிறாங்க போயிட்டு போகிறதில்ல வர்றதில்ல வந்துடுறாங்க ஒரு மாதத்தில் அப்படின்ட்டு. இந்த வேலை இந்த கஷ்டம் தெரியுமா? ஏன் பொட்டாக்க இப்போ சொன்னாண்ணா முதல்ல கூப்பிட்டு வர முடியல, வீடு சொல்லிட்டேன், வீடு முடிஞ்சிருச்சு, இன்னும் போனால் சொல்லலாம் வேலை பண்ணினா அப்போத்தான் அவன் அங்கே இருந்துருக்கிறேன். அப்போ தானே சொன்னேன் நீ வரியா, அந்த வேலையை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வெளியில் போய் தொட்டாச்சுன்னா மூத்திரம் போய முடியாது, குடி வர முடியாது, சோறுக்கு வேலை இல்லை. நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் கொண்டாந்து ரூம்பில் வருவார். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட ஒடிஞ்சுவோம். அப்படியே கிளம்புங்கன்றாங்க. அப்படியே குழியில் கொண்டு இறக்குனாங்க மூத்திரம் போய முடியாது. இங்கே பாத்ரூம் பக்கம்லாம் இங்கே போட மாட்டாங்க, எந்திரிட்டுருவாங்க அப்படின்னு போட்டாக்க அவருக்கு சொல்லவா வேணும். ஐயா அந்த நேரத்தில் தான் போச்சு அங்கே இருக்கிறதாக அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய் முடியாமல் வேலாக்க முடியாமல் கிடந்து வந்தவனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்புறம் என்ன இப்போ இந்த போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன இப்போ யார் வச்சு தான் நம்புறது அப்படின்னு நான் இந்த பேரெல்லாம் போய் பார்த்துட்டு 20 நாள் என்னைகிட்ட சொன்னார். என்னைகிட்ட எப்படி சொன்னார்னா, ஏமாப்பிள்ள அது அம்மாவுக்கு சுத்தப்படுமா மாப்பிள்ள, அம்மாவுக்கு சுத்தப்படாத மாப்பிள்ள அப்படின்னு ஒரே தான் இழுத்துட்டாருங்கிறேன். கேட்டார், விசாரித்தார். அப்போ ஊருக்குள்ளே கேட்டுட்டு தான் இந்த என்னைகிட்ட விசாரிச்சுருந்துருக்காரு. அம்மாவுக்கு சுத்தப்படாத மாப்பிள்ள, அம்மா இந்த அங்கே தெரிஞ்சாத்த லாய்க்க மும்பெடுத்தவரம் கண்ணு கட்டாதவரம்லாம் நம்ம என்னைக்கு போயிருக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் போகிறீங்க, கோவா போகிறீங்க, ஒரிசா போகிறீங்க, எங்கெங்கேயோ பெங்களூரு மைசூர் அங்கங்கேயும் போகிறீங்க, நாங்கள் அங்கெல்லாம் போக முடியுமா? நீ அங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமான்னு இருக்கோம். நான் நீ எல்லாம் மைசூரை போய் பார்த்துக்கிறியா, கோவாயை போய் பார்த்துக்கிறியா, இந்த மாதிரி வரையும் வந்து அங்கே போக முடியுமா? இந்தியா பூரா சுத்த இல்லை. வெளிநாடு தான் நாங்கள் பிளேனில் காசை கட்டி போனோம். ரொம்ப நேரம் 1 லட்சம்ட்டு. இதுக்கு இல்லைனாலும் காசு இல்லாமல் அம்மா நாட்டுக்குள்ளே சுற்றுறது கேட்டேன் அப்படின்ட்டு தான் போகிறோம். 20 ரூபா வச்சு கோவாவுக்கு போய் வந்தேன். வெறும் 20 ரூபா வச்சு யாராலையும் முடியுமா? முடியுமா? அதை சொல்லியிருக்கோம். அதைத்தான் மறந்துட்டேன் அவர்கிட்ட. நேசமாத்தேன்னு சொல்கிறியா அப்படின்றார். அப்புறம் நீ நம்ப முடியாத சொல்லாதே அப்படின்ற கக்க பக்கான்னு சிரிப்பார். அப்புறம் என்ன மாமா அது நான் உடச்சேண்ணா? இங்கேருந்தே மாமா வைக்கணும். கால் வெட்டாமல் உடஞ்சதுனால குத்துதுங்க. என்ன பண்ணுறது? அவர் இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. நான் தான் வெட்டினது இல்லை, ஏன்னா தொடர்றது காணும் பாதியை காணும். நீங்கள் தான் மாமா. நான் மம்பட்டியை தொடலையே, கம்பியை தானே குத்துனேன். கம்பி ஓரமாகவும் குத்தலையே. பாதியை காணும். இதுக்குள்ளே தான் தள்ளி போட்டேன். அது போடையில் ஆகும்ண்ணா. இதில் வேறு முதிச்சுக்கிட்டு தெரிஞ்சனே. நீங்கள் வச்சு நானும் மதிச்சேன். இந்த மட்டும் லேசா அப்படி இது மட்டும் லேசாக வச்சுருப்பேன். அப்படியே தூக்கி போட்டு